மதுரா வேப்பம்பட்டு கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய 2 கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த பூச்சி அத்திப்பேடு ஊராட்சிக்குட்பட்ட மதுரா வேப்பம்பட்டு கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் ஆகிய 2 ஆலயங்கள் அமைந்துள்ளது. இந்த கோவில்களை கிராம மக்களின் பங்களிப்புடன் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 3வது நூதன ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு குருவாயில் முரளி பட்டாச்சாரியர் தலைமையில் கொண்ட 10க்கும் மேற்பட்ட பட்டாச்சாரிய குழுவினர் கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அங்குரார்ப்பணம், கலச ஸ்தாபனம், பூர்ணாகிதி நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து யாக குண்டம் அமைத்து யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து அஷ்டபந்தனம் மருந்து சாற்றுதல், மகா சாந்தி, திருமாஞ்சனம், யாக பூஜை, கோ பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. 2ஆம் தேதி பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை யாக பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்களை பட்டாட்சியர்கள் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க கோவில் சுற்றி வலம் வந்து ஆலயங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். பின்னர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள மூலவர்களுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் திருக்கல்யாணமும் தொடர்ந்து சுவாமி திருவீதி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.